பட்ஜெட் பொதுவானதுக்கான பட்ஜெட்டே இல்லை, விவசாயிகளுக்கு முழுமையாக ஏமாற்ற தரக்கூடிய பட்ஜெட்டாக தான் எதிர்பார்க்கப்படுகிறது குற்றச்சாட்டு முன்வைத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து இது போன்ற இருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்கள் கண்துடைப்பாக தான் இருக்கக்கூடிய பட்ஜெட்டாக சொல்லப்பட்டது. அதிமுக இது வந்து மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்த திட்டங்கள்ல மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பட்ஜெட்டா இருக்குங்க. திமுக காரங்க மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கீமுக்கே வந்து 10 கோடி ரூபாய் 10 லட்சம் கோடி கடனை வாங்கி பார்ட்டி ஃபண்டுன்னு கொண்டு போற ஃபண்டா இந்த வந்து பட்ஜெட்டா இருக்காது. அதையும் தெளிவாக நிதித்துறை மந்திரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விவசாயத்துறை மந்திரி அவர்களும் நேருக்கு இருக்கக்கூடிய நிதித்துறை மந்திரி அவர்களும் இந்த மாதிரி திட்டத்தை வந்து கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிதி நெருக்கடி இருக்கு. தமிழ்நாட்டில் வருவாயை வந்து நாங்க பெருக்கணும். அப்ப முழுக்க முழுக்க கடந்த ஆட்சி காலத்துல மொத்தமா தொடச்சிட்டு போயிட்டாங்க. இதையெல்லாம் தாண்டி இந்த மக்களுக்கு ஒரு சிறப்பான பட்ஜெட்டை வந்து வரி இல்லாத வலி இல்லாத மக்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய பட்ஜெட்டை வந்து இந்த மக்கள் கொடுத்துக்கிறாங்க. திமுக காரங்க அந்த மாதிரி தான் பேசுவாங்கன்னு நான் பாக்குறேன். கொடுக்கப்பட்டிருக்கு, அதாவது மொத்தமா தொடச்சிட்டு நிதியை வந்து மொத்தமா தொடச்சிட்டு போயிட்டோம்னு சொல்லப்படுது இல்லையா? அந்த மாதிரி இல்ல அப்படின்றது அதிகாரப்பூர்வமா வெள்ளை அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. திமுக அப்படின்னு இருக்கக்கூடிய மொத்தமா தொடச்சிட்டு இல்ல. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிதித்துறை மந்திரி ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டார். இபிடி பாட்டில இருந்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டது. நீங்க கடந்த காலத்துல திமுக வந்து மக்களுக்கு என்ன செஞ்சிருக்குன்னு பார்த்து இருக்கிற ஃபண்டுல மக்கள் மேல கடன் சுமையை சேர்த்திருக்கிறாங்க. அப்ப வருவாயை வைத்து இப்ப இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான திட்டங்களை இந்த பட்ஜெட்ல வந்து தமிழக அரசாங்கம் கொடுத்திருக்குன்னு மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. திமுக இது அரசியல் சார். நான் கேட்கிறேன், இப்போ இவ்வளவு பேசுற திமுக வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் கொடுக்கறேன்னு வாய்ச்சவடால் பேசிச்சு. 27 மாசம் கடன் தானே கொடுத்துச்சு. வந்தவனையா கொடுத்தாங்க? என்ன கொடுத்தாங்க? நாங்க வந்து எல்லா பெண்களுக்கும் கொடுப்போம் ஒரு திட்டத்தை கொடுத்தாங்க. அப்புறம் தகுதி வாய்ந்த திட்டம்னு சொன்னாங்க. அப்போ முழுக்க முழுக்க திமுக கடந்த ஆட்சியில மக்களுக்கு சொன்ன திட்டத்தை எதுவுமே சரிவர செய்யலன்னு சொல்லி மக்கள் உணர்ந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் ஆட்சி எடுத்திருக்கிறாங்க. மரியாதைக்குரிய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தளபதி ஆட்சியை மக்கள் கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய வருவாயை வைத்து ஒரு பட்ஜெட்டை வந்து கொடுத்திருக்கிறோம். கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வாக்குறுதி என்னென்ன சொன்னார்களோ அந்த திட்டங்கள் முழுமையாக நிறைவேற்றப்படும். இல்ல, இன்னைக்கு விவசாயிகள் இந்த போராட்டத்தை செஞ்சு வராங்க சார். விவசாயிகளுக்கு 75,000 இந்த கடனை வந்து தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க. நிதி பற்றாக்குறை இது முழுக்க தான் சொல்றாங்க. நிதி பற்றாக்குறையா இருக்கு. வரும் காலத்துல கண்டிப்பாக விவசாயிகள் சார்ந்த, வியாபாரிகள் சார்ந்த, பெண்கள் சார்ந்த, படிப்புகள் சார்ந்த எல்லா வாக்குறுதியையும் இந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் நிறைவேற்றுவார் என்பதை மக்கள் மன்றத்தில் எடுத்து வச்சிருக்கிறாங்க. மக்கள் அதை புரிஞ்சுக்கிறாங்க. இல்ல, நீங்க கருவேல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேளாண் பட்ஜெட்ல கருவேல மரம் வந்து அகற்றப்பட்டு அங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா காட்டு பண்ணிகள் அங்க ஊர்வலி இருக்கு. இது வந்து விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது. இந்த கருவேல மரத்தை அறக்க வேண்டும் சொல்லி 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. அதுல இருந்து வரக்கூடிய விவசாயத்தின் வருமானத்தை வரக்கூடிய இந்த கருவேல மரம் அகற்றணும்னு சொல்லியிருக்காங்க. முழுமையாக இந்த பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கான பட்ஜெட். இப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை தாண்டி பல விஷயங்கள் செய்யக்கூடிய பட்ஜெட் தான் பாக்குறோம். இன்னைக்கு மதுரைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் தொடர்ச்சியா வந்து சொல்ற மாதிரி மதுரைக்கு வந்து எங்களுக்கு வந்து கேர்ள்ஸ் காலேஜ் இருக்கு, காலேஜ் இல்லைன்னு சொல்லி இந்த மதுரை எங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. சட்டக்கல்லூரி மதுரைக்கு வந்து கொண்டு வந்திருக்கு. இந்த பட்ஜெட் மூலமா வந்து அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வைகை ஆற்றை வந்து பாத்தீங்கன்னா சுற்றுலாத்தலமாக உருவாகும் சொல்லி இந்த பட்ஜெட்ல முறையாக தூர்வாரி சுற்றுலாத்தலமாக உருவாச்சுன்னு அறிவிச்சிருக்காங்க. முழுக்க முழுக்க மதுரை சார்ந்த விஷயங்கள மானிய கோரிக்கை வரும்போது பல விஷயங்களை பேசுவாங்க. மதுரையில வந்து பாத்தீங்கன்னா கோவில் நகரமாக பார்க்கப்படுது. அந்த கோவில் நகரத்துல மதுரைக்கு வந்து பாத்தீங்கன்னா வரலாறு காணாத மரியாதைக்குரிய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறம் இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடக்குது. 17 வருஷம் கழிச்சு நடக்குது. அந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பொது விடுமுறை விடணும், சிறப்பு பஸ் விடணும், சிறப்பு ரயில் விடணும், பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும். அங்க ஏற்கனவே ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அங்க முறையாக பர்மனன்ட் ஃபயர் ஸ்டேஷன் கொண்டு வரணும்னு மதுரை சார்ந்த கோரிக்கையை சொல்லுவோம். கண்டிப்பாக இந்த அரசாங்கம் மதுரை மக்கள் என்னை தேர்ந்தெடுக்காங்க. மதுரைக்காக நான் நிறைய பேச வேண்டியது இருக்குது. அதை நிறைவேற்றி தரும் என்று மக்கள் மன்றத்தில் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட மதுரைக்கு என்ன தேவைன்னு நாங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்கிறோம். இன்னைக்கு நீங்க வரக்கூடிய பட்ஜெட் செக்ஷன்ல மதுரைக்கு என்ன செய்ய போறாங்க நீங்க பார்க்க தான் போறீங்க. மதுரைக்கு பல நல்ல திட்டங்கள் வர இருக்க போது நீங்க புரிஞ்சுக்கணும்.